ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலோட சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்க கடைசியா தண்டுகளை பற்றி பார்த்திருந்தோம், தண்டுடைய வகைகளை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இலைகளை பற்றி பார்ப்போம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல் எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது பாடங்கள் தொடர்பான வீடியோஸ், வேற டியூட்டோரியல்ஸ் அதுகள் வேணும்னு சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க. அது ஒரு வெப்சைட்ல லிங்க். அதை கிளிக் பண்ணி சொல்லி சொன்னா தொடர்ச்சியா உங்களுக்கு அதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். இலைகளினுடைய பல்வகமை. முதல்ல பார்ப்போம், இலைகள் தாவரங்களுக்கு ஏன் தேவை, இலைகள பிரதானமான தொழில் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதலாவது ஒளித்தொகுப்பு. பிரதானமா இலைகள் தாவரங்கள்ல இருக்கிறதுக்கு காரணமே ஒளித்தொகுப்பு தான். அதாவது இலைகள்ல பச்சை உருவம் சொல்லி பச்சை ஒருமணிகள் நிறைய இருக்கு. அந்த பச்சை ஒருமணிகளால சூரிய ஒளிச்சக்தி கைப்பற்றப்பட்டு அந்த ஒளிச்சக்தியை பயன்படுத்தி தாவரங்கள்ல உணவு தயாரிக்கப்படும். உணவுன்னு சொல்லி சொன்னா கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படும். அதைத்தான் நாங்க ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். அதாவது சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி உணவை தாமாகவே தயாரிக்கிற ஒரு செயல்முறை. தாவரங்கள் தற்போசணியாக இருக்கிறது, அதாவது தன்னோட உணவை தாங்களே தயாரிக்கிற ஆக்களுக்கு தற்போசணி என்று பெயர். முதலாம் உற்பத்தியாளர்னு சொல்லுவோம். அப்படி தாவரங்கள் தற்போதனையாகவும் முதலாம் உற்பத்தியாளர்களாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒளித்தொகுப்பு செய்வதற்காக தாவரங்கள் கொண்டிருக்கிற ஆற்றல் தான். அப்ப இந்த ஒளித்தொகுப்பு பிரதானமா யாருல நடக்கும் என்று சொல்லி சொன்னா இலைகள். அப்ப இலைகள் அந்த ஒளித்தொகுப்பை வினைத்திறனாக செய்வதற்காக பல்வேறு இசைவாக்கங்களை கொண்டிருக்கலாம். இப்ப இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதங்கள்ல வேறுபாடுகள் இருக்கலாம், இலைகள்ல பருமன்ல வேறுபாடு இருக்கலாம், இலைகள் அமைக்கப்பட்டிருக்கிற விதங்கள்ல வேறுபாடுகள் இருக்கலாம், இலையில பருமன்ல வேறுபாடுகள் இருக்கலாம். இப்படி இலைகள் ஒளித்தொகுப்பு எப்படி வினைத்திறனா செய்யலாம் அதற்கு சூழலுக்கு ஏற்ப அதை வித்தியாசமான இசைவாக்கங்களை பெற்று அதனால இலைகள்ல ஒரு பல்வகமை வருது. இப்ப நாங்க அந்த பல்வகமையை பற்றி தான் பார்க்க போறோம். சரியா? இலைகள்ல வடிவம், நிறம், பருமன்ல வேறுபட்டிருக்கு. நிறம் இருக்கு பிள்ளைகள், பச்சை கலரான இலை இருக்குன்னு சொல்றேன். ஏனெண்டா பச்சையம் அல்லாத இலைகளும் இருக்கலாம். அது வேறு நிறப்பொருட்கள் இருக்கும். அது நல்ல உதாரணம் குரோட்டன் இலைகள். நல்ல வடிவான சிவப்பு, பர்பிள் கலர் நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு சில இலைகள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த இடங்கள்ல பச்சை ஒரு மணி இருக்காது. பச்சையா இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் பச்சை ஒரு மணி இருக்கு. மற்ற இடங்கள்ல பச்சை ஒரு மணி இருக்காது, வேறு நிறப்பொருட்கள்லாம் இருக்கு. சரியா? சரி. தாவரங்களில் ஒளித்தொகுப்பு நடைபெறும் பிரதான இடம் இலை. எப்போதும் தாவர இலைகள் சூரிய ஒளியை உச்ச அளவில் பெறத்தக்கதாக ஒழுங்கமைந்திருக்கு. இதுல ஒரு இலையில குறிப்பிட்ட ஒரு தாவரத்தில இலைகள்ல ஒழுங்கமைப்பு உங்களுக்கு படத்துல தரப்பட்டிருக்கு. சரியா? சரி, இப்ப இலையினுடைய பகுதிகள் பற்றி பார்ப்போம். இது ஒரு இருவித்திலை தாவரத்தில இலை. சரியோ? இருவித்திலை தாவர இலை. அதை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதல்ல இலை சமாந்தர நரம்பு அமைப்பு, வலையுருவான நரம்பு அமைப்பு உங்களுக்கு தெரியும். சரியா? வலையுருவான நரம்பு அமைப்பு. அதுல வலையுருவான நரம்பு அமைப்பு முதல்ல நடுவாத இலைய சமச்சீர பிரிக்கக்கூடிய மாதிரி, பொதுவா கட்டாயம் சமச்சீர பிரிக்கணும் இல்ல, இலையின்னு நடுவால ஒரு நரம்பு போகும், அதுக்கு நடு நரம்பு என்று பெயர். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த நடு நரம்பில இருந்து கிளச்சு 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 அப்படியே கிளைகள் வந்த மாதிரி பக்க நரம்புகள் போகும். அப்ப நடுநரம்பு, பக்க நரம்பு. பிறகு அந்த இலைய பாத்தீங்கன்னா இந்த இலைய தாவர தண்டோடு இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு இலை காம்பு என்று பெயர். அந்த இலை காம்பு இலையோட சேர்ந்த அந்த இடம் இலை அடி என்று சொல்லுவாங்க. சரியா? ஓகே. பிறகு இலையின் நுனியில இலை நுனி, இலைய மேற்பரப்பு முழுக்க இலை பரப்பு என்று சொல்லுவோம். இலையின் ஓரங்கள் இலை விளிம்பு. இதுதான் ஒரு இலையின் பகுதிகள். இப்ப தாவர இலைகளில் நரம்புகள் அமைந்துள்ள கோலங்கள் பற்றி பார்ப்போம். நரம்பு தாவரங்கள்ல பிரதானமாக 2 விதமா இருக்கலாம். பிரதானமா நாங்க பொதுவா சொல்லுவோம், அநேகமான இருவித்திலை தாவரங்கள்ல தான் இந்த வரையுருவான நரம்பு அமைப்பும், அநேகமா ஒருவித்திலை தாவரங்கள்ல சமாந்தர நரம்பு அமைப்பும் இருக்கு என்று சொல்லுவோம். சரியா? வரையுருவான நரம்பு அமைப்புன்னா இப்ப என்னன்னா, இப்ப நாங்க முதல் பார்த்த மாதிரி நடுவார ஒரு நரம்பு போகும், அது அந்த நடு நரம்ப
நடுநரம்பில இருந்து கிளைகள் தோன்றின மாதிரி வேறு நரம்புகள் போகும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சமாந்தர நரம்பு அமைப்புன்னு சொல்லி சொன்னா என்னன்னா, அதாவது நரம்புகள் வந்து ஒரு நரம்பு இன்னொரு நரம்ப போய் தொடாது, ரெண்டும் சந்திக்க மாட்டேங்குது, ஒரு சிக்கல் தன்மை இருக்காது. அப்படி நேர்கோடுகள் மாதிரி சமாந்தர கோடுகளாக வந்து நரம்புகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த ரெண்டு படத்தையும் பார்த்து என்றாலே உங்களுக்கு வடிவாந்த வித்தியாசம் விளங்கும். சமாந்தர நரம்பு அமைப்பண்டா எப்படி இருக்கும், வலையுருவான நரம்பு அமைப்பண்டா எப்படி இருக்கும். சரியா? இப்ப நாங்க அதை பத்தி பார்ப்போம். வரையுருவான நரம்பு அமைப்புன்னு சொல்லி சொன்னா, பெரிய நடு நரம்பிலிருந்து ஆரம்பிக்கும் கிளை நரம்புகள் இலை முழுவதும் பரம்பி காணப்படும். இது வரையுறு நரம்பு அமைப்பு எனப்படும். அதுக்கு உதாரணம் செவ்வரத்தை, பலா, மா அப்படியான தாவரங்கள்ல, பொதுவான 27 தாவரங்கள்ல இருக்கிற இலைகள்ல வந்து இந்த சமாந்தர நரம்பு சரி வளைவு நரம்பு வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து பெரிய நடுநரம்புக்கு சமாந்தரமாக, நடுநரம்பு பெருசா நடுவால போகும், அதுக்கு சமாந்தரமாக கிளை நரம்புகள் முழுவதும் பரம்பி இருக்கிற ஒரு கட்டமைப்புக்கு சமாந்தர நரம்புன்னு பெயர். அதுக்கு உதாரணம் புல், மூங்கில், தென்னை, கமுகு, பனை பாத்தீங்கன்னா அதெல்லாம் உறுதித்திரை தாவரங்கள். சரியா? அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சரியோ? சரி, இனி இன்னொரு வகையான பாகுபாட்டுக்குள்ள போறோம். தனி இலை, கூட்டிலை. அதந்த பிள்ளைகள் தனி இலை என்றா இலை பரப்புகள், அதாவது வந்து ஒரு இலையை சொன்னா அந்த இலை நடு நரம்பு வரும் தானே, அந்த நடு நரம்பில இருந்து இலை பரப்புகள் வந்து பிரிக்கப்படாம சேர்ந்து இருந்ததுன்னு சொல்லி சொன்னா. நடு நரம்பில இருந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற இலை பரப்பு, இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல நடுவால போற நடு நரம்பு, ரெண்டு பக்கமும் இருக்கிற இலை பரப்பு பிரிக்கப்படாம இருந்தா அது தனி இலை. சரியா? உதாரணம் வந்து இலைப்பரப்பு இப்ப அப்படி பிரிக்கப்படாம இருக்கிறதுக்கு பலாவும் செவ்வரத்தையும் உதாரணம். இது பலா, அது செவ்வரத்தை. சில வேளைகள்ல சில தழைகள்ல இலைப்பரப்பு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு உதாரணம் மரவள்ளி, பப்பாசி. இங்க பாருங்கோ, இங்க பகுதியாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. முழுசா இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு அது தனியா போகல, பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலோ இலைப்பரப்பு பிரிக்கப்படாமல் இருந்தாலோ அது தனி இலை. அப்ப கூட்டிலை என்றா என்ன? அங்க நடு இருந்து அங்கால பிரிகிற இலை பரப்பு வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அது தனி இலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு இலைகளுக்கும் சீரிலைகள் என்று பெயர். இப்ப இந்த பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த படத்தை பாருங்க. இங்கே இதுல நடுநரம்பு தெரியுதா? இந்த நடுநரம்பு தெரியுது. நடுநரம்பில இருந்து அங்க ரெண்டு பக்கமும் இருக்கிற இலை பரப்பு வந்து இன்னும் வேற குட்டி குட்டி இலைகள். அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி இலைக்கும் என்ன பெயர்னா சீரிலைகள். தென்னோலையும் அப்படித்தான். இங்க நடு நரம்பு போகுது, நடு நரம்பில இருந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற இலை பரப்பு சரி, அந்த பிரிக்கப்பட்ட சின்ன சின்ன இலைகளுக்கு சீரிலைகள் என்று பெயர். இதுக்கு உதாரணம் தென்னை, திருவாகை, பயத்தை, அகத்தி, புளி, இன்னும் சொல்ல போன தொட்டாச்சினுங்கி அப்படியான மரங்களுக்கு வந்து இந்த சீரிலைகள், அதாவது கூட்டிலைகளுக்கு அதுகள் உதாரணம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து தாவர இலைகளோட தொழில் பற்றி பார்ப்போம். பிரதான தொழில். தாவர இலைகளில் நடைபெறும் பிரதான தொழில் ஒளித்தொகுப்பாகும். ஒளித்தொகுப்பின் மூலம் தாவரங்களுக்கு தேவையான உணவு இலைகளிலும் உற்பத்தி செய்யப்படும். அதான் தாவர இலைகளோட பிரதானமான தொழில். அடுத்தது சில தாவர இலைகளிலும் நீர் சேமிக்கப்பட்டிருக்கும். உதாரணம் பிள்ளை கச்சாலை, சுதைகரைச்சான், அதுகள்ல வந்து நீர் சேமிக்கப்பட்டிருக்குமா. சில தாவர இலைகள் புதிய தாவரங்களை தோற்றுவிக்கும், அதாவது பதிய முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். இது இலைகளோட ஸ்பெஷல் ஃபீச்சர். சரியா? அதாவது பதிய முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக ஒரு இலையில இருந்து புதிய தாவரம் வரும். கிடைச்சாலும் உங்களுக்கு உதாரணமே காட்டியிருக்கு. சரியா? இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணங்கள் தவிர இப்படி பதிய முறை இனப்பெருக்கத்தின் மூலம் இலைகள்ல இருந்து புதிய தாவரங்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க காமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுவோம். இதுல தொடர்ச்சியான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் எல்லாரும் எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.